இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். குடிபோதையில் காவல் நிலையத்தில் நுழைந்து போலீசாரிடம் துப்பாக்கியை கைப்பற்ற முயற்சித்த ஆடவர் கைது. ஜார்ஜ்டவுன் டத்தோ கராமாட் காவல் நிலையத்தில் நுழைந்து பணியில் இருந்த போலீஸ் அதிகாரியிடம் HK-MP5 துப்பாக்கியை கைப்பற்ற முயற்சித்த குடிபோதையில் இருந்த ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இன்று அதிகாலை 4 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 35 வயது மதிக்கத்தக்க ஆடவர் காவல் நிலையத்தின் நுழைவாயிலை திறக்க பணியில் இருந்த போலீஸ் அதிகாரியிடம் உத்தரவிட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் இருந்து துப்பாக்கியை கைப்பற்ற முயற்சித்துள்ளார். காவல் நிலையத்திற்கு நுழைவதற்கான நோக்கத்தை தெரிவிக்குமாறு சந்தேகிக்கும் நபரிடம் அந்த அதிகாரி கேட்டதாகவும், அதனை பொருட்படுத்தாமல் அவ்வாடவர் காவல் நிலையத்திற்கு அத்துமீறி நுழைந்து அவதூறான வார்த்தைகளை பேசியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சந்தேகிக்கும் நபரை போலீஸ் அதிகாரி அமைதிப்படுத்த முயன்று எச்சரித்த வேளை அவ்வாடவர் தலைக்கவசத்தை கழற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரியை தாக்க முயற்சி செய்துள்ளார். சிறுநீர் சோதனையில் சந்தேகிக்கும் அவ்வாடவர் மது அருந்தியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. முன்னதாக அவ்வாடவர் மீது 4 குற்றப்பதிவுகள் இருப்பதை தொடர்ந்து வருகின்ற புதன்கிழமை வரையில் அவர் 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அமாட் அறிவித்தார். நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு போதுமான சேவைகளையும் பாதுகாப்பையும் வழங்கும் ஓர் உன்னத நோக்கில் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் செயல்திறனையும் அதன் தரத்தையும் மேம்படுத்துவதற்கு மொத்தம் 84 புதிய தீயணைப்பு நிலையங்கள் தேவைப்படுகின்றன. இதுவரையில் நாட்டில் 337 தீயணைப்பு நிலையங்கள் இருப்பதுடன் தீ ஆபத்து குறியீடு அதிக அளவில் காணப்படுவதால் தீயணைப்பு நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngah koming கேட்டுக்கொண்டார். எனவே அவசர தேவைகள் உள்ள இடங்களில் முதலில் தீயணைப்பு நிலையங்கள் கட்டப்படும் என்பதுடன் இது நாட்டின் நிதியை சார்ந்திருப்பது என்பதால் தீயணைப்பு நிலையங்கள் கட்டம் கட்டமாகவே நிறுவப்படும் என்று ngah koming செய்தியாளர் கூட்டத்தில் நேற்று தெரிவித்தார். புதியதாக கட்டப்படும் தீயணைப்பு நிலையங்கள் தற்போதுள்ள நிலையங்களில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் சமமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இதுவரையில் நாட்டில் 15,000 தீயணைப்பு வீரர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கும் வேளை இவ்வாண்டு மேலும் 509 பேர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அனைத்து நிறுவனங்களும் SOP நடைமுறையை பின்பற்ற தவறக்கூடாது என்பதுடன் பாதுகாப்பினை உறுதி செய்து எந்நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று ngah koming கூறினார். மேலும் கடந்த வெள்ளிக்கிழமை ஜொஹோர் உலுதிராம் போலீஸ் நிலையத்தில் 2 போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசுகையில், எந்தவொரு அசம்பாவித சம்பவத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ள ஒவ்வொரு தீயணைப்பு நிலையமும் அதன் உறுப்பினர்களும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜொஹோ உலுதிராம் போலீஸ் நிலையத்தில் 2 போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை தொடர்புடைய எந்தவொரு வன்முறையையும் தீவிரவாதத்தையும் ஜொஹோர் அரசாங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அந்த தாக்குதலில் 2 அரச மலேசிய போலீஸ் படை உறுப்பினர்கள் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்த வேளை மற்றொருவர் பலத்த காயத்திற்கு ஆளாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதை மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆபீஸ் கசி நினைவு கூர்ந்தார். பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் PDRM-உடன் ஜொஹோர் அரசு உறுதியாக இருந்து செயல்படுவதாக டத்தோ ஆன் ஆபீஸ் கூறினார். அது மட்டுமின்றி ஜொஹோர் அரசாங்கம் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுவதையும் அதில் அப்பாவி மக்கள் பாதிப்படைவதையும் தவிர்ப்பதற்கு பாதுகாப்பு நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து செயல்படவிருப்பதாக இன்று நடைபெற்ற 15வது ஜொஹோர் சட்டமன்ற மாநாடு நிறைவு நிகழ்ச்சியில் அவர் தெரிவித்தார். முன்னதாக இந்த தாக்குதலில் உயிர் இழந்த 2 போலீஸ்காரர்களின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்யும்படி சபையில் அனைவரையும் டத்தோ ஆன் ஆபீஸ் கேட்டுக்கொண்டார். ஓர் ஆண் மாணவரை 2 வெவ்வேறு இடங்களில் பாலியல் பலாத்காரம் செய்ததாக பல்பொருள் கடையின் உரிமையாளர் ஒருவர் முவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 31 வயது முகமது தர்மிசி ஒமார் என்ற அந்த கடையின் உரிமையாளர் நீதிபதி அபுபக்கர் மனாட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை.
குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டுகள் சிறை மற்றும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஒரு பிரம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 14B பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் முதல் இவ்வாண்டு ஜனவரி வரையில் 2 வெவ்வேறு இடங்களில் சம்பந்தப்பட்ட மாணவரை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஜொஹோர் உலுத்திராம் போலீஸ் நிலையத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை 2 போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து சிங்கப்பூரில் சோதனை சாவடிகள் உட்பட பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்படுவதுடன் சுற்றுலா பயணிகள் மற்றும் போக்குவரத்து மீது கடுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று சிங்கப்பூர் உள்துறை அமைச்சகம் MHA அறிவித்திருந்தது. இதனால் பயணிகள் சோதனை சாவடிகளில் அதிக அளவில் நேரத்தை செலவிடக்கூடும் என்பதுடன் குடிநுழைவு தொடர்பான நடவடிக்கைகளிலும் பயனர்களின் வாகனங்கள் வழக்கத்திற்கு மாறாக சற்று தாமதமாக செல்லும் என்று அது தெரிவித்துள்ளது. மேலும் சுற்றுப்பயணிகள் சிங்கப்பூர் அல்லது வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது எல்லா நேரத்திலும் விழிப்புணர்வுடன் இருப்பதுடன் சந்தேகிக்கக்கூடிய நபர்கள் அல்லது செயல்பாடுகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று MHA ஓர் அறிக்கையில் கேட்டுக்கொண்டது. ஸ்லாங்கோர் சபா பர்னாமில் உள்ள ஒரு வீட்டில் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது கடல் வழியாக குடியேறிய கடத்தல் கும்பலின் நடவடிக்கைகள் அம்பலமானது. இன்று நள்ளிரவு 1:30 மணியளவில் புக்கிட் அமான் குற்ற புலனாய்வு துறையின் அதிகாரிகள் மற்றும் ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவின் D3 அதிகாரிகள் மேற்கொண்ட ஆப் பிந்தாஸ் டிரான்சிட் மைக்ரன்ட் சோதனையின் போது மொத்தம் 20 இந்தோனேசிய குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் D3 பிரிவின் தலைமை உதவி இயக்குநர் சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார். பல்வேறு குற்றங்களின் அடிப்படையில் 24க்கும் 42க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்நபர்கள் கைது செய்யப்பட்டதாக சோஃபியான் சந்தோங் ஒரு அறிக்கையில் இன்று கூறினார். சம்பந்தப்பட்ட வீடு மலேசியாவில் இருந்து கடல் வழியாக வெளியேறி நுழைவதற்கு குடியேறிகளுக்கு ஒரு போக்குவரத்து இடமாகவும் தங்கும் இடமாகவும் அமைந்துள்ளதாக அவர் தகவல் வெளியிட்டார். நாட்டிற்குள் சட்டவிரோதமாக குடியேறும் நபர்களை கண்டறிவதற்கு இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட அந்நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சோஃபியான் சந்தோங் மேலும் விளக்கினார். பேரா மாநிலத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களில் நிவாரண மையங்களில் அடைக்கலம் புகுந்தவர்களின் எண்ணிக்கை 529 பேரிலிருந்து 100ஆக குறைந்துள்ளது. மொத்தம் 29 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இன்னமும் 5 நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பேரா மாநில பேரிடர் துயர் துடைப்பு மையம் தெரிவித்துள்ளது. தைப்பிங்கில் 22 குடும்பங்களை சேர்ந்த 66 பேர் இன்னும் 4 நிவாரண மையங்களில் அடைக்கலம் புகுந்த வேளை குவலகங்சாரில் 7 குடும்பத்தைச் சேர்ந்த மொத்தம் 34 பேர் டெவான் ஒராங் ராமாய் கம்போங் தலாங் மஸ்ஜிட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.